பிரபல பாடகி சின்மை போட்ட பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி இன்று சின்மை ட்ரோல் மெட்டீரியலாக பலரும் கடுமையான வார்த்தைகளால் பதிவிட்டு வருகின்றனர். அதாவது ஹைதராபாத்தில் சமீபத்தில் தி ராஜா சாப் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் நடிகர் நிதி அகர்வால் கலந்து கொண்டார். அரங்கில் இருந்து வெளியில் வந்த இவரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு முட்டி தள்ள இதனால் நடிகர் நிதி அகர்வால் மிகுந்த சிரமத்திற்குள்ளானார். இதன் பின் பாதுகாவலர்கள் விரைவாக செயல்பட்டு அவரை கூட்டத்திலிருந்து விலக்கி மீட்டி காரில் ஏற்றினார்கள். இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் பலரும் கண்டனத்தை பதிவிட்டு வந்தனர். ஆனால் இதை கண்டித்த சின்மை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதாவது: கழுதை புலிகளை விட மோசமாக நடந்து கொள்ளும் ஒரு கும்பல் ஆண்கள். உண்மையில் கழுதை புலிகளை சொல்லி ஏன் அவமானப்படுத்த வேண்டும்? ஒரே மனப்பான்மை கொண்ட ஆண்களை ஒரு கும்பலாக சேர்த்தால் அவர்கள் ஒரு பெண்ணை இப்படித்தான் துன்புறுத்துவார்கள். ஏதாவது ஒரு கடவுள் இவர்களை எல்லாம் அழைத்து சென்று வேறு ஒரு கிரகத்தில் ஏன் விடக்கூடாது என பதிவிட்டிருக்கிறார். சிலர் இந்த பதிவினை வரவேற்ற போதும் பலரும் சின்மையின் மோசமான வார்த்தையால் திட்டி வருகின்றனர். அதில் ஒரு இணையவாசி, என் கருத்துப்படி அங்கே அதிக கூட்டம் இருக்கிறது. ஒரு பிரபல நபர் வந்தால் யார் வேண்டுமானாலும் சென்று புகைப்படம் எடுக்க விரும்புவார்கள். அந்த இடம் அதிக கூட்டமாக இருப்பதால் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொள்வார்கள் அல்லது தள்ளப்படுவார்கள். அது எப்படி துன்புறுத்துவதாக மாறும்? உங்கள் பதிவே அர்த்தமற்றதாக இருக்கிறது என பதிவிட்டுள்ளார். அதேபோல் நீங்கள் ஆண்களின் மீது இவ்வளவு வெறுப்பு கொண்டவராக இருந்தால் ஏன் உங்கள் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு வாழக்கூடாது? அது இன்னும் சிறப்பாக இருக்குமே என பதிவிட்டுள்ளார். இந்த பதிவிற்கு பதிலளித்திருக்கும் சின்மை, அந்த ஆண்களைப் போல ஒரு பாலியல் குற்றவாளியை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவரை பெற்றெடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் விவாகரத்து செய்ய வேண்டும்? நான் பாலியல் குற்றவாளிகள், கற்பழிப்பவர்கள் மற்றும் துஷ்பிரயோகம் செய்பவர்களை பற்றி மட்டுமே பேசுகிறேன். நீங்கள் ஏன் அவர்களை பாதுகாக்க ஓடி வருகிறீர்கள்? நீங்கள் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு குழந்தையோ பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றத்தை செய்தவரா என அவரின் மூக்கை உடைக்கும் வகையில் பதிலடி கொடுத்துள்ளார். தற்போது இந்த விஷயம் இணையத்தில் பேசும் பொருளாக மாறி வருகிறது.